ஹலோ மக்களே, இன்றைக்கி நான் அரசியல்லாம் பேச வரல. ஒரு தாயா எனக்குள்ளே இருக்கிற ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் நான் கேட்கலான்னு தான் இருக்கிறேன். எத்தனை பெண் பிள்ளைகள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, எத்தனை பேரண்ட்ஸ் பார்க்குறீங்க, தயவுசெய்து எனக்கு உங்களுடைய எண்ணம் எப்படி அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. என்ன பார்க்க போகிறோன்னா, கோவையில் இந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்கள்ல, அதை பற்றி தான் பேசணும். ஆக்சுவலாக எனக்கு ஒரு 2-3 டேஸாக எனக்கு சரியான தூக்கமும் இல்லை. இதை பற்றி எனக்கு மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ ஆட்சி மாற்றம், எத்தனை வருஷம் சுதந்திரம் ஆகி பெண் சுதந்திரம் அது இதுன்னு பேசுகிறாங்க, எதுவுமே ஆனால் நடக்கலைல. ஸ்டில் இது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ வருஷத்துக்கு இது ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த 10 வருஷம் அந்த பிள்ளை எப்படி பாராட்டி சீராட்டி எவ்வளோ ஒரு கனவுகளோடு வளர்த்துருப்பாங்க. அந்த அம்மா பேட்டி கொடுத்து பேசுகிறாங்க, என் பிள்ளை மூஞ்சை பார்க்கவே முடியலங்க, கல்லை வச்சு மூஞ்செல்லாம் அடித்து சதைச்சிருக்கிறாங்க, கழுத்து எலும்பெல்லாம் உடஞ்சிருக்கு, என் பிள்ளையை பார்க்கவே கஷ்டமாக இருக்குங்கன்னு அப்படி அழுகுறாங்க. யாருக்குமே இறக்கமே இல்லையா? எதுக்காக? ஏன்? அப்படி என்ன போதை, அப்படி என்ன உங்களுக்கு? எனக்கு புரியவே இல்லை. என்னைக்கு இதெல்லாம் மாறும்? எவ்வளோ ஆட்சி மாற்றங்கள் வருது. அதிரடி படை, அந்த படை, இந்த படை, என்ன செய்கிறீங்க நீங்கள் எல்லாம்? நடக்கிறதுக்கு முன்னாடி ஏன் ஒரு விஷயத்தை தடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு பெண் வீட்டுக்கு பக்கத்துலேயே சேஃபாக இல்லை அப்படின்னா அப்புறம் எங்கே சேஃபாக இருக்க முடியும்? வீட்டுக்குள்ளே பாதுகாப்பு இல்லை, வீட்டு வாசலில் பாதுகாப்பு இல்லை, எங்கேயுமே சொசைட்டியில் பாதுகாப்பு இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த அரசாங்கம்? எதுக்கு இவ்வளோ போலீஸு? எதுக்கு இவ்வளோ ப்ரொடெக்ஷன்? எதுக்காக இவ்வளோ லா? என்ன சட்டம்? என்ன ஆச்சு? என்ன சொல்லுங்கள்? எதுவுமே மாறலைங்க. எல்லாமே ரிப்பீட்டு. நடந்தது திரும்பி திரும்பி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லா அமைச்சர்களையுமே, தாவேக அமைச்சர்கள் எல்லாரையுமே கேள்வி கேட்குறாங்க. ஏங்க இது என்ன, எப்படி ஏதாவது ஒரு சாதனை படைச்சதை பற்றி அவங்கள்ட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக இருக்குது, இதுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரும் ஸ்மைலிங்க, சிரிக்கிறதுக்கு என்னங்க இருக்குது? இதில் வேறு 2-3 பெண் அமைச்சர்கள், போலீஸ் அதிகாரிகள். ஏங்க சிரிக்கிற அளவுக்கு இதில் என்னங்க இருக்குது? நீங்களே சிரிச்சிங்கன்னா மற்றவங்க கடந்து தானங்க போவாங்க. நம்மளும் தினமும் ஃபோனை ஓப்பன் பண்ணாலே என்ன நியூஸுங்க வருது? ஒரு பெண்ணு, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, ஒரு குழந்தை, யாராவது ஒருத்தி இந்த நியூஸால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இப்போ இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கவே பயமாக இருக்குது. இந்த கோவை சம்பவம் கேட்ட உடனேயே தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன இது? ஜஸ்ட்டு ஒரு நியூஸ் மாதிரி பல பேர் கடந்து போயிடுறீங்க. எப்படி இதெல்லாம் முடியுது? ஒரு பச்சை குழந்தைடா அது மனசில் என்ன தெரியும் சொல்லுங்கள்? ஒரு ஸ்கூல் போகிற குழந்தைக்கு என்னங்க தெரியும்? ஸ்கூலு, ஃப்ரெண்ட்ஸு, கார்ட்டூன் பார்க்கணும், சாக்லேட்ஸு, பொம்மை, இது தானங்க ஒரு குழந்தையோட உலகமே. அதை போய் எப்படி சிதைக்கிறீங்க? அது கனவை நொறுக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? அந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும் சொல்லுங்கள்? சாக்லேட் சாப்பிட்ற வயசு, கடைக்கு போய் ஒரு முட்டாய் வாங்கியிருக்குமாங்க அந்த குழந்தை? அந்த பிள்ளையை அழைச்சிட்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. இந்த சொசைட்டி எங்கே தான் போயிட்டுருக்கு? ஒரு குழந்தைக்கே சேஃப் இல்லை, அப்போ யாருக்கு தான் இங்கே சேஃப்டி? யார் தான் இந்த உலகத்தில், இந்த சொசைட்டியில் யார் தான் சேஃபாக இருக்க முடியும்? இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தாலே பொண்ணுங்க ட்ரெஸ்ஸு சரியாக போடலை, லேட்டாக போகிறாங்க, யாருக்கிட்டேயோ பேசிகிட்டு இருக்காங்க. குழந்தைக்கு என்னங்க ட்ரெஸ்ஸில் ஜட்ஜ்மெண்ட்டு பார்க்குறீங்க? அவள் உரிமைங்க, அவள் என்ன வேணால் போட்டுட்டு போட்டோம். நீ யார் அவளை தப்பாக பார்க்குறதுக்கு? ஒரு விஷயம் நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு பொண்ணு தவறான இன்டென்ஷனில் டச் பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பையனுக்கு கரேஜ் எங்கேருந்து வருது? அவனுக்கு ஏன் அப்படி பயமே இல்லை? அதுக்கு என்ன ஒரே ஒரு ரீசன்னா, கடுமையான தண்டனை இல்லைங்க. ஆமாம், ஒருத்தவன் இந்த பாலியல் தப்பு பண்ணிடுறான், என்ன பண்ணுவாங்க? ஜெயிலில் போடுவீங்களா? அதிகபட்சம் என்ன செய்வீங்க? அப்படியே கெத்தா போலீஸ்காரங்க என்ன பண்ணுவீங்க? பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டான்னு கையை காலை உடச்சி விட்ருவீங்க. அவ்வளோதானங்க உங்களால் பண்ண முடியும். என்னங்க பண்ண முடியும்? அவன் என்ன செய்வான்? ஒரு 10 நாள் 15 நாளில் பெயிலில் வருவான், அதுக்கப்புறமேட்டுக்கு ரிலீஸ் ஆவான், அவ்வளோதான். மறுபடியும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு திருப்பி அதே தப்பு, திருப்பி அதே மாதிரி இன்னொரு உயிர். யாருங்க உங்களுக்கு? அந்த பொண்ணை கொன்னுட்டாங்க, அப்போ அவனை சாவணும் தானே? நீங்கள் யாருங்க அவனை மன்னிக்கிறதுக்கு? நீங்கள் யார் அவனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு? இங்கே பாருங்கள், நான் வயலன்ஸை சப்போர்ட்டே பண்ணலை, ஆனால் பனிஷ்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஒரு குழந்தைய பார்க்குறதுக்கு வெளியில் நார்மல் லைஃப் வாழவே கூடாது. பல நாடுகள்லங்க, ஸ்பெஷலாக அந்த அரபு நாடுலலாம் பெண்களுக்கு எதிரான க்ரைமுக்கெலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் இருக்குது. அதனால் அங்கே எவ்வளோ பேர் எப்படி தெரியுமா பயப்படுவாங்க? பொம்பளை பிள்ளைங்க பக்கத்தில் நிற்கிறதுக்கே யோசிப்பாங்கங்க. ஃபேமிலியாக இல்லாமல் மற்றபடி மென்ஸ்லாம் போய் ஒரு ஃபீமேல் பக்கத்தில் நிற்க பயப்படுவாங்க. லைட்டாக டச் பண்ணிட்டாலே அங்கெல்லாம் தப்புங்க. தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தாலே தப்பு. ஆனால் நம்ம நாட்டில் எப்படி சொல்லுங்கள்? ஒரு நியூஸு இன்றைக்கி பாலியல் வன்கொடுமையாக ஒரு 1 வீக் இதை பேசுவீங்களா?
ட்ரெண்ட் ஆக்குவீங்களா? நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணுவாங்க, இதை எடுத்து பேசி ஒரு கண்டென்ட்டு, அவ்வளோதானே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த நியூஸு, அடுத்த நியூஸு, அடுத்த நியூஸு. ஆனால் அந்த குடும்பத்தை நினச்சி பார்த்தீங்களா? இதே பாதிக்கப்பட்ட குழந்தை உயிரோடு இருக்கிறாங்க, இல்லை உயிரோடு மீட்டுட்டாங்கன்னா அவங்களாம் லைஃப் டைம் அவங்களாம் பாதிப்பை இந்த மாதிரி கண்டினியூவாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கங்க. யார்கிட்ட அவங்க சிரித்து பேசுவாங்க சொல்லுங்கள்? டிஆர்பிக்காக அவங்க ஃபோட்டோ போட்டு 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 காமிச்சிடுறது. அந்த பிள்ளை எப்படி வெளியில் தலை காட்டும்? சாகிற வரைக்கும் அது அவங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். எப்படி அதுலேருந்து வெளில வருவாங்க? இதெல்லாம் எவ்வளோ பெரிய சைக்காலஜிக்கல் ட்ராமா தெரியுமா? அதுலேருந்து அந்த பொண்ணு எப்படி வெளியில் வரும்? அப்பா, சில குழந்தைங்கள்லாம் பேசவே மாட்டாங்க அதை பற்றி. சில பேர் டிப்ரெஷனில் போயிடுவாங்க. சில பேர் ஒரு ஹியூமனை வந்து நம்பவே மாட்டாங்க. அதோட முடிஞ்சிடும், அவங்க லைஃபே முடிஞ்சிடும். இதெல்லாம் யாரால்? எவனோ ஒருத்தவன், ஒரு ஸ்டிக் மென்டாலிட்டி கொண்ட ஒருத்தவனால் நடந்த விஷயம் எவ்வளோ பேரை இதை அஃபெக்ட் பண்ணுது. ஒரு நியூஸ் அந்த குடும்பத்துக்கு மட்டும் இது அஃபெக்டே கிடையாதுங்க. இதெல்லாம் எவ்வளோ பேர், எனக்கெல்லாம் 3 நாளாக தூக்கம் இல்லை. என்ன மாதிரி எவ்வளவோ பேர் பெற்றவங்க இதை பற்றி யோசிச்சுருப்பாங்க. என்னடா இப்படிலாம் நடக்குது, நம்ம பிள்ளை எப்படி நம்ம வெளில அனுப்புறது, எப்படி நம்ம ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைக்கிறது, எப்படி ஒரு பிள்ளை வந்து லவ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அது தெரிஞ்சு நம்ம எப்படி கண்டுக்காமல் இருக்கிறது, எவ்வளோ விஷயங்க. அப்படி தான் ஒரு பையன் ஒரு லாஸ்ட் வீக் நினைக்கிறேன், அந்த பொண்ணுக்கு அப்படியே ரயில்வே ஸ்டேஷனில் எங்கேயோ வச்சு அந்த பிள்ளை மூஞ்சிலேயே கல்லை வச்சு அடித்து, யாரா நீங்களாம்? அப்புறம் என்ன நல்லா வருது எனக்கு வாயில். எதுக்குடா அப்புறம் லவ் கல்யாணம் எதுக்கு? இப்போ ஆன்லைனு, இப்போ எல்லா சோர்ஸும் இருக்குது. ஆன்லைனில் ஃபேக் ஐடி, மாஃபிங்கு, பிளாக்மெயிலு, ஹராஸ்மெண்ட்டு, இதெல்லாம் நிஜமாக சொல்கிறேன், ஃபன்னே கிடையாது. நிறைய பேர், எவ்வளோ பேர் சூசைட் அட்டம் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ விஷயம் நடக்குது இந்த ஃபேக் ஐடிஸ்னால். எங்கே தாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது? ஒரு நிம்மதியாக ஒரு இன்ஸ்டா, ஒரு யூடியூப், ஏன் என்ன எடுத்துக்கோங்க, என்னால் வந்து ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட முடியாது. அரசியல் பேசணும், பெண்கள் அரசியல் பேசணும், பேசலாமே. விட்டுருவீங்களா? நீ அவனுக்காக பேசுகிற, நீ இவனுக்காக பேசுகிற, நீ இவ கீழே பார்த்தா ஃபுல்லாக கமெண்ட்ஸ். நான் யாருக்காகவும் பேசலைங்க. இந்த சொசைட்டி, என் பிள்ளை நாளைக்கு நல்லபடியாக வரணும், எனக்கு பாதுகாப்பு வேணும், அதுக்காக நான் பேசுகிறேன். பெற்றவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். குழந்தைங்க வந்து படிக்கிற இடத்துல, இல்லை காலேஜஸில், இல்லை விளையாட போகிற இடத்துல, இல்லை எங்கேயோ ஒரு ஈவெண்ட், வாட் எவர் இட் இஸ், வெளியில் இதெல்லாம் நடக்குதுமான்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணை கொஸ்டின் பண்ணாதீங்க. அன்றைக்கி என்ன ட்ரெஸ் போட்டிருந்த, என்ன டைமு, யாரு கூட போயிருந்த, ஏன் எதுக்கு நீங்கள் அந்த பொண்ணை கொஸ்டின் பண்ணாதீங்கங்க. ஏன் அவள் போகக்கூடாதா? ஃபஸ்ட்டு நீங்கள் சப்போர்ட்டிவாக இருங்க. நேம் ஸ்பாயில் ஆகிடும், நம்ம குடும்ப பேர் போயிடும், யாருக்கிட்டே வெளியில் சொல்லாத நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. இப்படியே மறைச்சி தான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிது ஒவ்வொரு விஷயமுமே. தயவு செய்து ஆம்பளை பிள்ளைங்களை வளர்க்கும்போது சின்னதுலேருந்து பெண்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வளங்க. ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா யார் விக்டிமோ எல்லா ப்ளேமும் அவங்க மேலே. அப்போ தப்பு பண்ணவன், ஒரு பொண்ணு ஷார்ட் ட்ரெஸ் போட்டால் க்ரைமு ஜஸ்டிஃபை ஆகுமா? ஒரு பொண்ணு நைட்டு வெளில போடுறதுனால க்ரைம் ஜஸ்டிஃபை ஆகுமா? அப்படின்னு குழந்தைகளுக்கு நடக்கிறது எப்படிங்க நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? இதெல்லாம் ட்ரெஸ் ப்ராப்ளமே கிடையாது, மைண்ட் செட் ப்ராப்ளம். ஒரு பொண்ணு பயமே இல்லாமல் மிட் நைட்டில் கூட நடந்து போகணுங்க. பேரண்ட்ஸ் டென்ஷன் இல்லாமல் ஸ்கூல் அனுப்பிட்டு வீட்டில் நிம்மதியாக இருக்கணும். அதுதாங்க உண்மையான ஃப்ரீடமு. ஆனால் இப்போ ரியாலிட்டி என்ன? லொக்கேஷன் ஆன் பண்ணி அனுப்புகிற பேரண்ட்ஸு, கால் அட்டன் பண்ணாலே பேனிக் ஆகிற ஃபேமிலி. இந்த நிலைமையெல்லாம் என்றைக்கு மாறும்? சட்டம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஃபாஸ்டாக ஜட்ஜ்மெண்ட் வரணும், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸே இருக்கக்கூடாது, விக்டிம்க்கு எல்லாருக்குமே சைக்காலஜிக்கல் சப்போர்ட்லாம் ஃப்ரீயாக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் அதோட லைஃப் முடியலை, இன்னும் பெட்டர் லைஃப் இருக்குதுமா, இதுக்கப்புறம் நீங்கள் இதுலேருந்து மூவ் ஆன் ஆகணுங்கிற ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் கண்டிப்பாக, சைக்காலஜிக்கல் சப்போர்ட் கண்டிப்பாக விக்டிம்ஸ்க்கெலாம் ஃப்ரீயாகவே கொடுக்கணும். அப்பா, இந்த வீடியோ வந்து நான் வியூஸ்க்காக பேசலப்பா. ஒரு தாயா, ஒரு பொண்ணா நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நான் இதில் பேசுகிறேன். இனிமேல் எந்த குழந்தையுமே இப்படிலாம் பாதிக்கப்படவே கூடாது. ஒரு பெண்ணு சிரிக்கிறதுக்கே பயப்படுற சொசைட்டி இதெல்லாம் என்னங்க சொசைட்டி? பெண்கள் சேஃபாக இருக்கிற இடம் தாங்க ரியலான டெவலப்டு சொசைட்டி. இந்த கோபம்லாம் குறையவே குறையாது. எனக்குன்னு இல்லை, யாருக்குமே, எந்த பெற்றவங்களுக்குமே குறையாதுங்க.
இந்த கேள்வி நிற்காது. இன்னும் எத்தனை பெண்கள், இன்னும் எத்தனை குழந்தைங்கள்? ஒரு நாள் வரணுங்க, ஒரு பெண்ணு தவறாக பார்க்கவே பயப்படுற அளவுக்கு லா வரணுங்க. ஒரு குழந்தை காயப்படுத்த நினைக்கிற அடுத்த செகண்ட்லேயே பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வரணும். அது வரைக்குமே இந்த கேள்விலாம் கேட்டுக்கிட்டே தாங்க இருக்கணும். யாருமே மௌனமாக இருக்காதீங்க. தயவு செய்து உங்களால் இப்போ இந்த குழந்தைக்கு, ஏன்னா புதிய ஆட்சி மாற்றம் தானே, ஒரு ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் கிடைக்கணுங்க. அதுக்காக ஒவ்வொருத்தவங்களுமே குரல் கொடுங்க. எல்லாருமே இதை குறித்து பேசுங்க. இன்னும் ஒரு 10 டேஸில் தீர்ப்பு கொடுங்க. தான் அந்த பிள்ளையை தகனம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நியூஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. 2 டேஸ் டைம் இருந்துச்சுல, அந்த பிள்ளை காணா போனீங்க, கண்டுபிடிச்சிங்க, கோர்ட்டில் ஆஜர்படுத்துறீங்க, என்னங்க பண்ணுவீங்க அதுக்கப்புறம்? தயவு செய்து ஒரு 10 டேஸில் ஒரு ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் இது நாங்கள் பண்ணியிருக்கோன்னு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லுங்கள். அப்போ தான் மக்கள் எல்லாமே நிம்மதியாக இருப்பாங்க.